இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு. திரும்ப திரும்ப இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கா. அதான்டா நானும் சொல்றேன். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான அந்த பொண்ணுதான் இவளா? இல்ல அந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆனா ஒண்ணுடா, என்னால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா இவ தான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த கேஸை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ யாருங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்ம மொத்த சந்தேகமும் தீந்துரும்டா. அதைத்தான் ரொம்ப நாளா நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே. அந்த வீடியோலயும் முதுகு தான் தெரிஞ்சிச்சு, இந்த வீடியோலயும் அப்படிதான் இருக்கு. முகத்தை பார்க்கவே முடியல. டேய், என்ன உனக்கு எதுவும் தோணுதா? யாராச்சும் மேல டவுட் இருக்கா? டவுட் என்ன? கன்ஃபார்மா விஜய் தான். எப்படி சொல்ற? ஆமா மாறா, ஏன்னா அவ தான் நம்மள ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. முகம் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கா. நீ வேணா பாரு, இது அவள மாதிரி தான் இருக்கு. இது அவளதான் இருக்கணும். சரி, அந்த பென்ட்ரைவ் கொடுத்தது வேணா விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையோடய வாழணும், ராகவன் ஜெயிலுக்கு போகணுங்கிற வெஞ்சன்ஸ் இருக்கு, அதெல்லாம் காரணமா இருக்கலாம். ஆனா உங்க அண்ணனை கொலை பண்ணது யாரு? அது விஜய் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் சொல்றேன்னா அங்க எந்த ரீசனுமே இல்ல. டேய், அது தெரியலடா. ஆனா கொஞ்ச நாளா விஜய் ரொம்ப பதட்டப்படுறா. ஒரு நாளைக்கு 100 தடவை எனக்கு கால் பண்றா. அதான் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. இப்ப என்னடா சொல்ல வர? இந்த ஆக்சிடென்ட்டே விஜயோட பிளானுங்கிறியா? அது தெரியலடா. ஆனா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம்ல. ஆனா அவ செய்யறதெல்லாம் பார்த்தா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு த்ரெட்டன் இருக்கிற மாதிரியே தோணுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நீ கூடவே இருக்கியடா. சும்மா ஏதாவது நூல் விட்டு பாரு, அவளை நம்ப வைக்கிற மாதிரி அப்படி இப்படி ஏதாவது பேசு, அவளா ஏதாவது வளர்றாளன்னு பாப்போம். டேய், அவ இங்க என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஸ்பையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ செய்யற எதையும் எந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம கிட்ட எல்லாம் உளர மாட்டா. அவ நல்லா தெளிவா தான் இருக்கா. அதுவும் கரெக்ட் தான். அவளை டைவர்ட் பண்றதுக்கு நீ அவ கூட இருக்க. ஆனா அடுத்து அவ என்ன செய்ய போறாங்கிறது நமக்கு தெரியணும்னா